Binomial distribution. Binomial distribution was discovered by James Bernoulli. ஜேம்ஸ் பெர்னாலிஸ்ங்கிறது தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கண்டுபிடிச்சார். அவர் எவ்வளோ வருஷம் இருந்தார் அப்படின்னா 18 இயர்ஸ் ஆஃப்டர் டெத்து. அவரோட இதுக்கு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இறந்துட்டார் அப்படிங்கிற அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னங்கிற இண்டிபெண்ட் பைனாமியல் டெய்லர் எடுக்கிறோம். அதில் பிங்கிற ப்ராபபிலிட்டி எடுக்கும் பொழுது க்யூங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்களா 1 - p ப்ராபபிலிட்டி ஃபெயில் ஆனது. அதாவது சாட்டிஸ்ஃபை ஆனது ப்ராபபிலிட்டி பின்னு எடுக்கிறோம் அப்படின்னா க்யூங்கிறது அந்த ப்ராபபிலிட்டி ஃபெயில் ஆனது q = 1 - p இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் எனி ட்ரெய்லர். ட்ரெய்லருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி காயின் டைஸ் இது மாதிரி P1 P2 அது மாதிரி கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ப்ராபபிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. Definition: a random variable x is said to be following binomial distribution if its assumption only non-negative values and its probability mass function is given by p of x equal to x, p of x, ncx தான் nx ன்னு எழுதியிருக்காங்க. p power x, q power n minus x, x equal to 0, 1, 2 etc. n. இதனோட x ஓட வேல்யூ எப்படி இருக்கும், n வரைக்கும் இருக்கும். qங்கிறது அந்த ஃபெயில் ஆனது q equal to 1 - p. அதர்வைஸ் இது எதுவுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன வரும், 0 வரும். நெக்ஸ்ட்டு 10 காயின் எடுத்துக்கிறாங்க. ஆர் த்ரோ சைமல்டேனியஸ்லி ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 7 ஹெட். 7 ஹெட்டு உழுவுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன் பாருங்கள். p = ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் எ ஹெட் 1/2, நாட் ஹிட்டிங்கு 1/2. ஒன்று டெய்லாக இருக்கும், ஒன்று ஹெட்டாக இருக்கும். அப்போ பாசிபிள் ஆகக்கூடியது 1/2, ஃபெயிலியர் ஆகக்கூடியதும் 1/2. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸ் ஹெட் இன் த ரேண்டம் த்ரோ ஆஃப் 10 காயின் ரேண்டமாக த்ரோ பண்ணுறாங்க. அப்போ p of x என்ன வரும், 10cx 1/2 the whole power x 1/2 the whole power 10 minus x. இப்போ இந்த 10x இந்த x minus 10 minus x இருக்கு இல்லையா, அந்த x கேன்சல் ஆயிரும். அதனால் பவர் 10 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 10cx கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 7 ஹெட் உழுவுறதுக்காக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன வரும், p of 7 plus p of 8 plus p of 9 plus p of 10. இது காமன் சியில் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணுவோம், 7 8 9 10ன்னு போட்டிருக்காங்க. இப்போது 10c7 அதனோட வேல்யூ 120, 10c8 45, 10c9 10, 10c10 1. அந்த வேல்யூ கீழே என்ன போட்டிருப்பாங்க, இது டிவைடட் பை கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10c7 10c8 10c9 10c10 இந்த டிவைடட் பையில் வருது இல்லையா 1024, அது இதனோட வேல்யூ 1/2. இதனோட வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடக்குது, 176 டிவைடட் பை 1024. இது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். 4 மூமெண்ட் அபவுட் ஆர்ஜின் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். 4 மூமெண்ட் கிடைக்குங்கிறாங்க. μ1 டேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு μ1 டேஸ் என்ன வரும், நார்மலாக என்ன ஃபார்முலாவோ இன்ட்டு எக்ஸ் வரும். ஓகேவா? μ2 டேஸ்னால் x² வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், NP கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை பார்த்துக்கோங்க, NP காமனாக எடுப்பாங்க. இதில் 0 இருக்கு இல்லையா, 0 இருக்கு இல்லையா, அதை 1ஆக மாற்றி ஒரு NP வெளியில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டேர்ம் வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா n - 1 x - 1 வரும்.
இதுலேயும் என்பி வெளியில் எடுத்ததுனால இதில் ஒரு டேர்ம் குறையும், பியில் ஒரு டேர்ம் குறையும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது? என்பி கிடைக்குது. மியூ 2 டேஷ்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் போடுவோம். அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அது மியூ 2 டேஷை சிம்பிளிஃபை பண்ணோம்னா n மைனஸ் n - 1 p ஸ்கொயர்ட் ப்ளஸ் என்பி. மியூ 3 டேஷ் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதுவே எக்ஸ் பவர் 4 இருந்தால் எப்படி வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூ பவர் 4 அப்படின்னா மியூ 4 டேஷ் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ 4 வேல்யூ மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் ஜென்ரல் மூமெண்ட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ 2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மியூ 2 டேஷ் மைனஸ் மியூ 1 டேஷ் ஸ்கொயர்டு, அதாவது என்பிக்யூ கிடைக்கும். மியூ 3 ஃபார்முலா வந்து மியூ 3 டேஷ் மைனஸ் 3 மியூ 2 டேஷ் மியூ 1 டேஷ் ப்ளஸ் 2 மியூ 1 டேஷ் க்யூப். அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா என்பிக்யூ க்யூ மைனஸ் பி கிடைக்கும். மியூ 4 என்ன அப்படின்னா ஃபார்முலா இது, அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகேவா? இப்போ மியூ 2 மியூ 3 மியூ 4 ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? மியூ 1 டேஷ் மியூ 2 டேஷ் மியூ 3 டேஷ் மியூ 4 டேஷ் கண்டுபிடிச்சோம். இப்போ மியூ 2 மியூ 3 மியூ 4 அது டேஷ், இது டேஷ் இல்லை, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்டா 1 கண்டுபிடிக்கிறோம். பீட்டா 1ஓட ஃபார்முலா என்ன? மியூ 3 ஸ்கொயர்டு மியூ 2 க்யூப். நல்லா நோட் பண்ணுங்கள். டேஷாக மியூ 1 டேஷ் மியூ 2 டேஷ் மியூ 3 டேஷ் மியூ 4 டேஷ் கண்டுபிடிச்சோம். மியூ 2 மியூ 3 மியூ 4 கண்டுபிடிச்சோம். ஃபார்முலா பீட்டா 1க்கு என்ன அப்படின்னா மியூ 3 ஸ்கொயர் டிவைடட் பை மியூ 2 க்யூப். அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. மியூ 3 என்னென்னு அப்ளை பண்ணியிருக்காங்க, மியூ 2 அப்ளை பண்ணியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணால் இது வரும். அதே மியூ பீட்டா 2 அப்படின்னா மியூ 4 டிவைடட் பை மியூ 2 ஸ்கொயர்டு. அதனோட வேல்யூ என்ன வருது? இது கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு காமா 1ஓட வேல்யூ வந்து ரூட் பீட்டா 1. அதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? இது கிடைக்குது. பீட்டா 1 வேல்யூ இதுவா? அதை பார்த்துக்கோங்க. ரிமார்க்கு மீன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்பி, வேரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்பிக்யூ. மியூ 3 வேல்யூ என்ன, மியூ 4 வேல்யூ என்ன, அந்த ரெண்டில் இருந்தும் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேரியன்ஸ் மியூ மீன், வேரியன்ஸ் லெஸ் தேன் மியூ. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வேரியன்ஸ் இஸ் லெஸ் தேன் மீன். இப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனையும் வேரியன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்? மியூ 3 மியூ 4 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 8.12. The mean and variance of binomial distribution are 4 and 4/3 respectively. Find P of x greater than or equal to 1. மீன் என்ன சொல்கிறாங்க? 4ன்னு சொல்கிறாங்க. வேரியன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? 4/3ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்பி மீன்ஸ் நம்மளுக்கு தெரியும், வேரியன்ஸ் வந்து என்பிக்யூன்னு நம்மளுக்கு தெரியும். என்பி வந்து 4, என்பிக்யூ வந்து 4/3. இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை பண்ணுங்கள். என்பி டிவைடட் பை என்பிக்யூ ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 4 டிவைடட் பை 3. இந்த இது கேன்சல் ஆயிருமா? இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன வரும்? 1/q ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ q ஈக்குவல் டு 1/3 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ p வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் p ஈக்குவல் டு 1 - qன்னு. இப்போது அல்லது q ஈக்குவல் டு 1 - p.
எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ q ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/3 என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு 2/3 வரும். அந்த 2/3 தான் இங்கே p. ஓகே இதுதான் கரெக்டு. இப்போ q தான் நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ q பதிலாக 1/3 போடுங்க. இங்கே p ஈக்குவல் டு 1/q, p ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/3 2/3 மாற்றி சொல்லிட்டேன். 2/3 வருது. ஓகேவா? இப்போது பியோட வேல்யூ வந்து 1/3, சாரி க்யூவோட வேல்யூ வந்து 1/3, பியோட வேல்யூ 2/3. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ 6 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p ஆஃப் x greater than or equal to 1 கண்டுபிடிக்கணும். 1 மைனஸ் p ஆஃப் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து இப்படி எழுதலாம். ஓகேவா? இதை வந்து என்ன எழுதலாம்? q பவர் n எழுதலாம். அப்போ க்யூவோட வேல்யூ என்ன? 1/3, என்னோட வேல்யூ பவர் 6, 1 மைனஸ் 1/3 பவர் 6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 0.99863 கிடைக்குது. ஓகேவா? அந்த சம் ஓகேவா? நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா p of x divided by p of x minus 1. p of x ஃபார்முலா this one. x இருக்கிற இடத்துல x minus 1 போட்டால் this one வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது n ஃபேக்டோரியல் n மைனஸ் x ஃபேக்டோரியல் p of x q பவர் n மைனஸ் 1 மேலே இருக்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன், கீழே இருக்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை என்னென்னு எழுதலாம்? எக்ஸ் ஃபேக்டோரியலை இது டிவைடட் பையில் இருக்குது இல்லையா? அதனால் எக்ஸ் ஃபேக்டோரியலை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கீழே கேன்சல் ஆயிரும். அந்த எக்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து p ஆஃப் எக்ஸ் இருக்குது, p ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, கீழே இருக்குது. அப்போது p பவர் மைனஸ் 1 வந்து கீழே இருக்கும், அது வந்து மேலே போயிடும். ஓகேவா? இதில் பாருங்கள் ஒரு q இருக்கும், கீழே தான் இருக்குது, அதை கீழே போட்டாங்க க்யூவை. ஓகேவா? மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது டிவைடட் பையில் வந்து இதை என்னென்னு எழுதலாம்? n மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இதில் இருக்கிற n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் இதில் இருக்கிற n மைனஸ் எக்ஸ் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த டேர்ம் இருக்குமா? n மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? அந்த டேர்ம் இங்கே இருக்குது. இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் க்யூவால் ப்ளஸ் பண்ணி எக்ஸ் க்யூவால் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியை தனியாக எடுத்திருப்பாங்க, எக்ஸை தனியாக எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா p ப்ளஸ் க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அதை கேன்சல் பண்ணுறதுக்காக பியும் க்யூவையும் தனியாக எடுக்கிறாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1 ப்ளஸ் n ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் க்யூ. இதில் எக்ஸ் க்யூ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூ இருக்குது, அதை தான் 1ன்னு மாற்றிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் p ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம். இதில் 2 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து when n ப்ளஸ் 1 இஸ் நாட், மேலே என்ன சொன்னோம் மோடுக்கு? 1 ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஆஃப் p. n ப்ளஸ் 1 ஆஃப் பிக்கு பதிலாக நம்ம என்ன லெட் கண்டிஷன் தான் எடுக்கிறோம், m ப்ளஸ் எஃப்னு எடுக்கிறோம். அப்போ அந்த வேல்யூக்கு பதிலாக m ப்ளஸ் எஃப் வருது. இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா m வரைக்கும் கிரேட்டர் தேன் பண்ணியிருப்பாங்க. m ப்ளஸ் 1க்கு அப்புறம் லெஸ் தேன் வரும். ஓகேவா? m வரைக்கும் கிரேட்டர் தேன், m ப்ளஸ் 1க்கு மேலே லெஸ் தேன். நல்லா பாருங்க, கீழே இருக்கிறதும் அப்படி தான். m வரைக்கும் லெஸ் தேன் போட்டிருப்பாங்க, இதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் போட்டிருப்பாங்க. திருப்பி எழுதுவாங்க. அதனால் இது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆகும், ப்ராபபிலிட்டி லெஸ் தேன் கிரேட்டர்னாகவும் மாறும். p ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு m. எக்ஸ் ஈக்குவல் டு m இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ. இது கேஸ் 1.
நெக்ஸ்ட்டு கேஸ் 2 இன்டீஜர். இப்போ வந்து வேல்யூ என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கு பதிலாக எம் எடுக்கிறாங்க. எம் எடுத்தாங்கன்னா மோடு என்னவாக இருக்கும்? பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன், பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ். எந்த வேல்யூக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு பிக்கு பதிலாக எம் போடுறாங்க. இது வந்து என் மைனஸ் ஒன் வரைக்கும் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும், எம்மாக இருக்கும்போது ஈக்குவல் டுவாக இருக்கும், எம் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும்போது லெஸ் தேனாக இருக்கும். அந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேவா? கிரேட்டர் தேன் வந்து ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது லெஸ் தேனாக காட்டுவாங்க, லெஸ் தேனை வந்து ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது கிரேட்டர் தேனாக காட்டுவாங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் வேல்யூ எடுக்கிறாங்க, ஒய் வேல்யூ எடுக்கிறாங்க, எம்எக்ஸ் ஆஃப் டி எம்ஒய் ஆஃப் டி ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பி ப்ளஸ் கியூ இ பவர் டி இன்ட்டு என். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் நாட் பைனாமியல் வேரியண்ட், அதனால் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ P1 P2 வந்து ஒரே பியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இது மாதிரி கேசஸ் வரும். டில்டுனாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதனால் ஜென்ரலைஸாக எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். obtain the binomial distribution for which mean is 10 and the variance is 5. அதாவது வந்து NP மீன் 10ங்கிறாங்க, NPQ ஈக்குவல் டு 5ங்கிறாங்க. இதை கொஞ்சம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு த வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும் ஆன்சரு? NPQ. நெக்ஸ்ட்டு மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் NP, நம்ம முன்னாடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பைனாமியல். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன? வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. The mean and variance of binomial variant are 8 and 6. மீன் வந்து 8ங்கிறாங்க, வேரியன்ஸ் வந்து 6ங்கிறாங்க. ஃபைண்ட் P of x greater than or equal to 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the mean of a binomial distribution is 5 and standard deviation is 2. Determine the distribution. இதையும் கொஞ்சம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரைவ் இட்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸ். μ3 μ4 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. NP NPQ. இதே கொஷின்ஸை வேறு மாதிரி கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிரைவ் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Next question, the mean and variance of binomial distribution are 4 and 4/3 respectively. Find P of x greater than or equal to 1. mean வந்து 4ங்கிறாங்க, variance வந்து 4/3ங்கிறாங்க. அப்போ P of x greater than or equal to 1 எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நம்ம வந்து வீடியோலேயே பார்த்துட்டோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இவ்வளோ தான். கொஞ்சம் அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.